நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் அந்த புதிய உடன்படிக்கைகள், அதாவது அங்கே ஆபிரகாமோடு கூட பண்ணின அந்த உடன்படிக்கையை மீண்டுமாக தேவன் நம்முடைய ஜனங்கள் வாழ்க்கையிலே சொல்லி அவர்கள் அதை கை கொள்ளுவார்களே. ஆனால் இங்கே தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணும் பொழுது, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளாய், நீங்கள் என்னுடைய, அதாவது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அங்கே தேவன் ஆபிரகாமோடு அவனுடைய சந்ததியோடு கூட சொன்ன அந்த உடன்படிக்கையிலே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்கள் கொடுக்க போகிற அந்த எல்லைகளை குறித்து தேவன் அங்கே சொன்னதை நாம் வேதத்திலே பார்த்தோம். இங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட சொல்லும் பொழுது, நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஒரு புதிய இன்னொரு உடன்படிக்கைக்குள்ள வருகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது தேவன் மோசையோடு கூட பண்ணின உடன்படிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. இதை சீனாய் மலையின் உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லுவார்கள். இல்லை என்று சொன்னால் மோசையோடு தேவன் பண்ணின உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லுவார்கள். இல்லை என்று சொன்னால் இந்த உடன்படிக்கை ரொம்ப முக்கியமா இது பழைய உடன்படிக்கை என்று சொல்ல முடியும். இதுதான் பழைய உடன்படிக்கை. இந்த வேத புத்தகம் 2 உடன்படிக்கைகளை தூக்கி நிற்கிறது. பிரியமானவர்களே, அநேக சிறிதும் பெரிதுமான ஏராளமான உடன்படிக்கைகள் இருந்தாலும் 2 உடன்படிக்கைகளை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது. ஒன்று பழைய உடன்படிக்கை, இன்னொன்று புதிய உடன்படிக்கை. அதைத்தான் நாம் இந்த புத்தகத்திலே பழைய ஏற்பாடு என்று சொல்லி படிக்கிறோம், புதிய ஏற்பாடு என்று சொல்லி நாம் இந்த புத்தகத்தை படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஓல்ட் டெஸ்டமென்ட், நியூ டெஸ்டமென்ட் என்று சொல்லி ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. கன்னட வேதாகமத்திலே அலே உடன்படிக்கை, ಹೊಸ உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லுவார்கள். பழைய உடன்படிக்கை, அதாவது இந்த பழைய ஏற்பாடு நம்ம சொல்லுகிறோமே, அவர்களுடைய பழைய உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லுவார்கள். புதிய ஏற்பாடு என்று சொல்லி தமிழிலே நாம் சொல்லுகிறோம், அவர்கள் புதிய உடன்படிக்கை என்று சொல்லி சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, நாம் இது உடன்படிக்கையின் புஸ்தகம். பழைய உடன்படிக்கை அநேகரோடு கூட தேவன் செய்திருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு உடன்படிக்கை இந்த சீனாய் உடன்படிக்கை, மோசையோடு பண்ணின உடன்படிக்கை, இந்த பலஸ்தீன உடன்படிக்கை, இந்த பழைய உடன்படிக்கை. இதுதான் அங்கே முக்கியமான ஒரு உடன்படிக்கையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கை ஏன் பண்ணினாரு, இந்த உடன்படிக்கை ஏன் தேவன் இந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படி செய்தார், அதை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அந்த ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு கூட தேவன் பண்ணின அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த உடன்படிக்கையை தேவன் நினைவு கூர்ந்தபடியினாலே தான் தேவன் மீண்டுமாக இந்த ஜனங்களை சந்திக்கும்படி வருகிறார். பிரியமானவர்களே, இங்க நடந்த காரியத்தை முதல்ல நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினார், இந்த குறிப்பிட்ட தேசத்தை தருவேன் என்று சொன்னார். ஆனால் அந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே பஞ்சம் ஏற்பட்ட பொழுது அந்த பஞ்சத்தின் நிமித்தமாய் அவர்கள் எகிப்து தேசத்திற்கு செல்லும்படியான சூழ்நிலை வந்தது. அங்கே யோசேப்பு முன்னே விற்கப்பட்டிருந்தான். அவன் அங்கே போய் சகல காரியங்களை ஆயத்தப்படுத்தி அந்த தேசத்திலே அவன் அதிகாரியாக மாறிய பின்பு தம்முடைய ஜனங்களை, தம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய சகோதர சகோதரிகளை அவன் அந்த எகிப்திற்கு அழைத்தான். அங்கே அவர்களுக்கு ராஜ மரியாதை காணப்பட்டது. நிலங்களை வாங்கினார்கள், அவர்கள் வயல்களை நட்டார்கள், அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்தார்கள், வீடுகளை கட்டினார்கள். நல்ல சுலபமான வாழ்க்கைக்குள்ளே அவர்கள் வந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, நல்ல வாழ்க்கை, கோசேன் என்கிற அருமையான நாட்டை கொடுத்து அவன் அவர்களை பராமரித்தான் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் வாழ்க்கை நல்ல சுபிட்சமான, நல்ல ஆரோக்கியமான, நல்ல வசதியான, நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையாய் காணப்பட்டது என்பதாய் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது சங்கீதம் 105 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். போன இடத்துல எகிப்தில் போனவங்க சத்துருக்களை காட்டிலும், அங்கிருந்த எகிப்தியர்களை காட்டிலும் இவர்கள் பலவான்களாய் மாறிவிட்டார்கள், மிகவும் அதிகமாய் திரளாய் பெருகிவிட்டார்கள் என்பதாய் வேதம் சொல்லுகிறது. அந்நிய தேசத்தில் போய் அங்க பழகி, அங்க பெருகி, அங்க இருந்துட்டாங்க. பிரியமானவர்களே, நல்ல ஒரு சுகபகமான வாழ்க்கைக்குள்ள வந்து விட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்குமே, ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா ஆண்டவரே இறங்கி வந்து, எப்பா உங்களுக்கு நான் காணான வச்சிருக்கிறேன் வாங்கன்னு கூப்பிட்டா கூட அந்த ஜனங்கள் வருவதற்கு ஆயத்தமா இல்ல. பிரியமானவர்களே, நிச்சயமா வந்திருக்க மாட்டாங்க. இங்கே நல்லா இருக்கிறோம், நல்ல வீடு, நல்ல தோட்டம், நல்ல துறவு, நல்ல கார், நல்ல எங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகள், நல்ல ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு தேவையான இடங்கள், நல்ல மிருக ஜீவன்கள் எல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்குது, இது போதும் என்று சொல்லி இருப்பார்கள். ஆனா அங்க ஒரு சின்ன உபத்திரவத்தை தேவன் அங்கே
அனுமதிக்கிறதை பார்க்கிறோம். வாக்குத்தத்த காலம் சமீபித்த பொழுது அங்கே பார்வோன் அவர்களை ஒடுக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குத்தத்த காலம் சமீபித்து வருகிறது. பார்வோன் அவர்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா அப்பதான் இந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடுவாங்க. அவங்க கூக்குரல் ஆரம்பிப்பாங்க. அவங்க பெருமூச்சு விட்டு அழ ஆரம்பிப்பாங்க. கூக்குரல் கூட இடம் முடியாதபடி அவர்கள் பெருமூச்சு விட்டு அழ ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது தேவன் அங்கே இறங்கி வர வேண்டும் என்று காத்திருந்தார். பெருமூச்சு விட்டார்கள். தேவன் இறங்கி வந்தாரு. தேவன் அப்பதான் ஒரு மனிதனை தேவன் தெரிந்தெடுக்கிறாரு. தேவன் மோசே என்கிற ஒரு மனிதனை தேவன் அங்கே அனுப்புகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். தேவன் அந்த மோசையை அழைத்து அவனோடு கூட தேவன் பேசி அவனை தேவன் அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். தேவன் அழைத்தார். தேவன் மோசையோடு கூட பேசினார். தேவன் என்னென்ன செய்ய வேண்டும் என்கிற காரியத்தை எல்லாம் அங்கே மோசையினிடத்திலே தேவன் சொல்லி அனுப்புகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். அங்கே போன மோசே அந்த ஜனங்களோடு கூட பேசி அந்த ஜனங்களை அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அநேக அற்புத அடையாளங்களோடு கூட அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வருகிறார்கள். இந்த உடன்படிக்கையிலே இரத்தம் என்னவென்று சொன்னால் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படுகிறது. நாம் தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிற காரியம் ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் ஒரு ரத்தம் சிந்தப்படும் என்று சொல்லி. நோவாவின் உடன்படிக்கையிலே சுத்தமான மிருகங்கள் பறவைகள் பலி செலுத்தப்பட்டது. ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே அந்த வெள்ளாடு ஆட்டுக்கடா இன்னுமாக அங்கே ஒரு கிடாரி இவைகள் பலி செலுத்தப்பட்டது. ஒரு பறவை குஞ்சு இவைகள் பலி செலுத்தப்பட்டது. அங்கே தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று சொல்லி அங்கே ரத்தம் சிந்தப்பட்டதை குறித்து அடையாளம், அங்கே வானவில் அடையாளம், இங்கே விருத்த சேதனம் அடையாளம் என்று சொல்லி எப்படியாய் பார்த்து வருகிறோம். ஒவ்வொரு அந்த உடன்படிக்கையிலும் அங்கே ஜனங்கள் செய்ய வேண்டிய காரியம், தேவன் அதற்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லி அங்கே காணப்படுகிறது. இந்த உடன்படிக்கையிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்களிலும் அந்த ரத்தம் பூசப்படுகிறது. அவர்களை பாதுகாக்கும்படியான ரத்தம், வாதை உள்ளே வராதபடி, அழிக்கிற வாதை உள்ளே வராதபடி பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் அங்கே வீட்டின் நிலைக்கால்களிலே பூசப்பட்டு அவர்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருகிறார்கள். சில நாட்களுக்குள்ளாக அவர்கள் சீனாய் மலையிலே போய் சேருகிறார்கள். அங்கே தேவன் அங்கே அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். பிரியமானவர்களே, சீனாய் மலை உடன்படிக்கை அங்கே கையெழுத்தாக்கப்படுகிறது. அந்த சீனாய் மலை உடன்படிக்கையின்படி தேவன் 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். இவைகள் நிபந்தனைகள், இவைகள் எல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்கிற காரியத்தை தேவன் அவர்களுக்கு சொல்லி, நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீர்கள் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கொண்டபடியினாலே தான் சங்கீத புத்தகத்தில் கூட 105 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் 1000 தலைமுறைக்காக இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, ஈசாக்குக்கு மட்டுமல்ல, யாக்கோபுக்கு மட்டுமல்ல, யோசேப்புக்கு மட்டுமல்ல, அவர் சந்ததிகளுக்கு 1000 தலைமுறைக்காக கொடுக்கப்பட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். மறக்க மாட்டார். மனிதர்கள் மறந்து போகலாம், மனித உடன்படிக்கை மறந்து போகலாம். அல்ல, உடன்படிக்கையும் இந்த உலகத்திலே உள்ள உடன்படிக்கை எல்லாம் ஒரு கால வரையறைக்குட்பட்டது. திருமண உடன்படிக்கை கூட கால வரையறைக்குட்பட்டது. பிரியமானவர்களே, அங்கே சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்க, உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே அந்த நாளிலே, அதாவது அந்த திருமண நாளிலே ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலே பண்ணுகிற அந்த உடன்படிக்கை, அந்த ஒரு அதாவது அந்த ஊழியக்காரனுக்கு முன்பாக பண்ணுகிற அந்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், உடன்படிக்கைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். இந்த உடன்படிக்கை எது வரைக்கும்? மரணம் அவர்களை பிரிக்கிற வரைக்கும், மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டு அன்றைக்கே சொல்லிவிடுகிறார்கள். மரணம் ஒரு நாளிலே நம்மை பிரித்து விடும். அன்றைக்கு இந்த உடன்படிக்கையின்படி நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்ய முடியாது என்கிற கட்டம் அங்கே வந்து விடுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இறைவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை அப்படிப்பட்டது அல்ல. அது 1000 தலைமுறைக்கும் அந்த உடன்படிக்கை அது ஃபெயிலியரே ஆகாது. பிரியமானவர்களே, இப்ப ஆபிரகாம் கிடையாது, இப்ப ஈசாக்கெல்லாம் கிடையாது, யாக்கோபு யோசேப்புலாம் இப்ப கிடையாது. உடைய சந்ததிகளுக்கு கடவுளை பற்றியே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா கர்த்தர் அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து மோசேயை அனுப்பி, நாதா ஆபிரகாமின் தேவன் பா, நாதா ஈசாக்கின் தேவன், நாதா யாக்கோபின் தேவன், நாதா உங்க முற்பிதாக்களின் தேவன், நாதா முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த தேவன் என்று சொல்லி அவரே வாழ்ந்தியதா அந்த ஜனங்களோடு
போய் அவரே இந்த ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணுகிறதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து அந்த சீனாய் மலையிலே வைத்து 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். ஒவ்வொரு உடன்படிக்கையிலும் ஒரு அடையாளம் என்று சொன்னேன். அங்கே முதலாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது வானவில். இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் ஆபிரகாமுடைய காரியம் விருத்தசேதன அடையாளம். இங்கே அந்த உடன்படிக்கைக்கு அடையாளம் அங்கே ஓய்வு நாள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டது. ஓய்வு நாள் அடையாளமாய் கொடுக்கப்பட்டு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, ஓய்வு நாளை ஆசரிக்கிற ஒரு பெரிய கிருபை. பிரியமானவர்களே, இப்படி இந்த உடன்படிக்கையானது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவங்க எகிப்தில் இருக்கிறாங்க. இப்ப எகிப்தை விட்டு வெளியே வரணும். எகிப்தை விட்டு வெளியே வர்றதுக்கு தேவன் அந்த உபத்திரவத்தை அனுப்பின பொழுது அவங்க ஆண்டவரை நோக்கி குறிப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு காரியம் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்றாங்க. கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வீடு கிடைச்சிருது, நல்ல வசதி கிடைச்சிருது, பிள்ளைகள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆரம்பிச்சிடுறாங்க, கொஞ்சம் வேத அறிவு அவங்களுக்கு இருக்குது, கொஞ்சம் ஆண்டவரை தேடுறாங்க. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணுங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள வந்துட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ ஞாயிற்று தினமும் டெய்லி சாயந்தரம் தூங்கும்போது ராத்திரி தூங்கும்போது கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு படுக்கணுங்கிற அந்த கட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ அதோடு நின்று போய் விடுகிறார்கள். இப்படியே நம்ம இருப்போம், இப்படியே காலம் பூரா போகலாம், இப்படியே காலம் பூரா நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிக்கணும், வாரத்துக்கு ஒரு நாள் ஆலயத்துக்கு போகணும், தசம பாகத்தை கொடுக்கணும், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆராதிக்கணும், கொஞ்சம் முடிஞ்சா ஏதாச்சும் 2 பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். இதோடு நின்று விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை இப்படி நிற்பீர்களே ஆனால், இப்படி ஒரு கட்டத்தில் நின்று விடுவீர்களே ஆனால், இது போதும், நல்ல வீடு இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்ல ஆடு மாடு இருக்குது, நல்ல கோசை நாடு இருக்குது, இது போதும் என்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில நிற்பீர்களே ஆனால், அருமையான தேவஜனமே, எப்பொழுது நீங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பீர்கள், எப்பொழுது வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்திற்குள்ளே வருவீர்கள். எழும்ப வேண்டும். கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஒரு இடத்திலே நின்று விடுவதல்ல, அது தொடர்ந்து சென்று கொண்டிருப்பது, அது முன்னோக்கி செல்லுகிற ஒரு அனுபவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்திலே நின்று விடுகிற ஒரு அனுபவம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்திலே குறிப்பிட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியிலேயே நின்று விடுகிற அனுபவம் அல்ல. அநேகருடைய வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியிலேயே அவர் நின்று போய் விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஓரளவுக்கு வளர்கிறார்கள், ஓரளவுக்கு ஆண்டவரை தேடுகிறார்கள், அதன் பின்பு அதில் அப்படியே நின்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. மிகவும் தேறின அப்போஸ்தலனாகிய பவுல் கூட என்ன சொல்லுகிறார் பாருங்க. நீங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஆசையாய் தொடருகிறேன், நான் ஆசையாய் தொடருகிறேன். அதற்கு முந்தின வசனத்தில் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அவைகளை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடருகிறேன். இன்னும் நான் போயிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆசையாய் தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறேன். எங்கே நான் நின்றுடல, எங்கே நான் நின்று விடவில்லை, என் ஓட்டம் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ ஜீவியத்தில் நின்று விடாதீர்கள். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்த பிறகு இது போதும் என்று நின்று விடாதீர்கள், தொடர்ந்து போகணும். பிரியமானவர்களே, உங்களுக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதம் அதிகமானது. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறது? எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அத்தனை ஆசீர்வாதங்கள், அத்தனை மகத்துவங்கள் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கண் காணாதது, காது கேட்காதது, இருதயத்திலே தோன்றாதது, அத்தனை மகத்துவமான காரியங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இதுதான் உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நின்று விடக்கூடாது. கோசேன் கானான் அல்ல, கோசேன் உங்களுக்கு கானான் அல்ல, எகிப்து உங்களுக்கு கானான் அல்ல. எகிப்திலே இருக்கிற ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கல்ல, கானானின் ஆசீர்வாதத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் ஆசீர்வாதத்தை, ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த தேசத்தின் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதை சுதந்திரிக்க வேண்டுமேயானால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் நீங்கள் எழுந்து இன்னும் புறப்பட வேண்டும். இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கிறது, இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டிய தூரம் இருக்கிறது, இன்னும் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டிய தூரம் இருக்கிறது. நின்று விடாதீர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்திலே நின்று விடாதீர்கள், ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நின்று விடாதீர்கள். தொடர்ந்து முன்னோக்கி செல்லுகிறவர்களாய், தொடர்ந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி வாழ்க்கை வாழும்படி முன்னோக்கி செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றுகிறவர்களாய், தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய், ஆசையாய் அவரை தொடர்ந்து செல்லுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்படணும். பிரியமானவர்களே, நன்றியோடு நாம் ஆண்டவரை தோத்திரம் பண்ணி உம்மை நான் பின்தொடருவேன் ஐயா, உம்மை பின்தொடருவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோம். பிரியமானவர்களே, தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே மோசேயின் தலைமையில 10 வாதைகளை கொடுத்து வெளியே கொண்டு வருகிறார். யாத்திராகமம் 12:12 சொல்லுகிறது, எகிப்திய தேவர்கள் மீதெல்லாம் நியாய தீர்ப்பு கொண்டு வரப்படுகிறது. 10 வாதைகளும் 10 தேவர்கள் மீது, எகிப்தினுடைய 10
உடையவர்கள் மீது அங்கே நியாய தீர்ப்பு கொண்டு வரப்படுகிறது. எல்லாத்துக்கும் மேல நான் உயர்ந்தவர் என்பதை தேவன் அங்கே அந்த ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி உயர்த்தினால் பலத்த கரத்தினால் தேவன் அந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கொண்டு வந்து சீனாய் மலையிலே நிறுத்தி அங்கே அந்த ஜனங்களோடு கூட தேவன் பண்ணின உடன்படிக்கை தான் இங்கே நாம் சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, இந்த உடன்படிக்கைக்குள்ள நீங்க வர வேண்டும். இந்த உடன்படிக்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை நீங்கள் பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இதன் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? போகிற இடமெல்லாம் வெற்றி கிடைக்குது, எங்கேயுமே தோல்வி கிடையாது. அமலேக்கு எதிர்த்து வருகிறதா, கையில் ஆயுதமே கிடையாது, யுத்த பயிற்சியே கிடையாது. ஆனால் தேவன் அவர்களுக்காக ஜெயத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனா இருக்கட்டும், பாசானின் ராஜாவாகிய ஓகா இருக்கட்டும், போகிற வழியில இன்னும் அநேக ராஜாக்கள், பெரிய ராஜாக்களா இருக்கட்டும், பிரபலமான ராஜாக்களா இருக்கட்டும், 31 குட்டி ராஜாக்கள், 5 பெரிய ராஜாக்கள், எஸ்ரேமின் ராஜாக்கள், எர்மூத்தின் ராஜாக்கள் போன்ற எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் அவர்களுக்கு ரோதமாக எதிர்த்து வந்த பொழுது போகிற இடமெல்லாம் தேவன் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். இந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் உள்ள வெற்றி இருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ள வெற்றி இருக்கிறது. இந்த உடன்படிக்கைக்குள்ள அநேக அற்புதம் இருக்கிறது. டெய்லி அற்புதம் நடக்கும். இந்த உடன்படிக்கைக்குள்ளே வருவீர்களே ஆனால் உங்க வீட்டில் டெய்லி அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே. டெய்லி காலையில மன்னா கிடைக்கும். டெய்லி புது புது விதமான ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை, ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு தேவையானதை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை போஷிப்பிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் பிரியமானவர்களே. இது ஒரு புதிய வகையான ஒரு ஆசீர்வாதம். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. தினமும் அற்புதத்தை அவர்கள் கண்டார்கள். வல்லமையான தேவனுடைய கரத்தை, தேவனுடைய வழி நடத்துதலை பார்க்க ஆரம்பித்தார்கள். மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்தினது பிரியமானவர்களே. இதெல்லாம் இந்த பழைய உடன்படிக்கைக்குள்ளே காணப்படுகிறது. சீனாய் உடன்படிக்கைக்குள்ளே காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் பிரியமானவர்களே. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். கடைசியாக அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து பாகம் 28 பார்ப்பீங்கன்னா, அநேக இடங்களில் பார்ப்பீங்கன்னா, உன்னை வாழாக்காம தலையாக்குவேன், நீ கீழாகாம மேலாகுவா, உன்னை நான் உயர்த்துவேன், உன்னை மேன்மேட பண்ணுவேன், ஒரு வழியா வருவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. அப்படிங்கிற இந்த காரியங்கள் எல்லாம் தேவன் அவர்களோடு கூட உடன்படிக்கையாக செய்து நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொல்லி, இந்த தேசத்துல ஏற்ற காலத்துல மழையை பெய்ய பண்ணுவேன், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பா, நீ கடன் வாங்க மாட்டாங்கிற இந்த உடன்படிக்கையை, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே. கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி சொல்லுகிறார் பிரியமானவர்களே. மாத்திரமல்ல, அதுல ஒரு பெரிய காரியம் என்னன்னு சொன்னா, அதன் அடையாளமாய் ஒரு காரியம் கொடுக்கப்படுகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இதன் அடையாளமாய் நீங்கள் ஓய்வு நாள் இதன் அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி தேவன் அங்கே சொல்லுகிறதை நம் சத்திய வேதாகமத்திலே பார்க்கிறோம். அந்த ஒரு வசனத்தை நம்ம இப்ப எடுத்து படிக்க போகிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம், அதுல 14வது வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 31வது அதிகாரம், அதுல 14வது வசனம். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் அப்படின்னு சொல்லி, அந்த பரிசுத்த குலைச்சல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். 16வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தலைமுறை தோறும் ஓய்வு நாளை நித்திய உடன்படிக்கையாக ஆசரிக்கும்படி அதை கைக்கொள்ள கடவர்கள். அருமையான தேவஜனமே, அருமையான தேவனுடைய திருச்சபையே, இந்த வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை என்பது, அதாவது ஆராதனை என்பது, ஓய்வு நாள் கட்டளை என்பது, ஓய்வு நாள் என்கிற அந்த காரியமானது அது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்று வேதம் சொல்லுகிறது. அது உடன்படிக்கை உள்ளே உங்களை கொண்டு வருகிற காரியம். ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்தார், ஓய்வு நாள் ஆசரிப்பை கொடுத்தார். இதன் அடையாளமாய், இந்த உடன்படிக்கையின் அடையாளமாய் நீங்கள் ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாள் ஓய்வு நாளாக்கி அந்த நாளிலே என்னை தேடி வர வேண்டும், அந்த நாள் நீங்கள் ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஓய்வு நாள் விதிகளை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையிலும் கூட தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறார். ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிப்பீர்களானால், ஓய்வு நாளுக்கு உரிய கணத்தை நீங்கள் கொடுப்பீர்களானால், நீங்கள் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வருகிறீர்கள், நீங்கள் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிறீர்கள். ஓய்வு நாளை உங்களுடைய சொந்த நாள் என்று சொல்லி சொல்லாதிருப்பீர்களே ஆக, ஓய்வு நாள் என்னுடைய நாள் என்று சொல்லி சொல்லக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அதை எடுத்து படிப்பீர்களானால், என் பரிசுத்த நாளாகிய எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, உன் சொந்த பேச்சை கூட நீ பேசாம இருந்து ஓய்வு நாளை அது மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாய் எண்ணுவீர்களேயானால், அதை நீங்க மகிமையாய் எண்ணுவீர்களேயானால், அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால், உன் தகப்பனாகிய யாக்கோபு பண்ணின அந்த உடன்படிக்கையின்படி உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாயினை சொல்லுகிறது. அல்லேலூயா. அன்றையோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமை
உறுதிப்படுத்துங்க. ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள்னு சொல்லுங்க. ஓய்வு நாள் அது உங்க சொந்த பேச்சை பேசாதீங்க. இது என்னுடைய நாள்னு சொல்லாதீங்க. அது கர்த்தருடைய நாள்னு சொல்லுவீர்கள். ஆனால் நீங்கள் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வருகிறீர்கள். நீங்க பழைய உடன்படிக்கைக்குள்ளே வருகிறீர்கள். தினம் உங்க வீட்டில் அற்புதங்கள் நடக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. தினம் தேவன் உங்களுக்கு கிட்டம் பண்ணுகிறத பார்ப்பீங்க. போகிற இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறத பார்ப்பீங்க. இதெல்லாம் பழைய உடன்படிக்கைக்குள்ளே அடங்கியிருக்கிற ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, இதற்கு முக்கியமான ஒரு காரியம், ஓய்வு நாள் ஆசரிக்கப்பட வேண்டும். ஓய்வு நாள் உங்களுடைய நாள் என்று சொல்லப்படக்கூடாது. அது கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்ல வேண்டும். அந்த நாள் கர்த்தருக்கு என்று சொல்லி கொடுக்கப்பட வேண்டும். அந்த நாளில் உங்கள் சொந்த பேச்சை பேசாதபடிக்கு நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இடங்களில் உங்களை ஏறி வர பண்ணி உங்கள் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எசாயா 56 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஓய்வு நாளை கடைபிடிக்கிற ஒரு அன்னகனானாலும் சரி, என் ஓய்வு நாளை கடைபிடிக்கிற ஒரு அந்நியனானாலும் சரி, அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அது ஆண்டவருடைய வார்த்தை எப்படி சொல்லுகிறது? ஓய்வு நாளை கடைபிடிப்பீர்களே, ஆனால் என் உடன்படிக்கை, என் ஓய்வு நாளை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற, என் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறதாவது, அந்த ஓய்வு நாளை ஆசரித்து ஓய்வு நாளில் உடன்படிக்கையை பற்றிக் கொள்ளுகிற அன்னகர்களுக்கு அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். என்னென்னமோ காரியங்களை பின்னாடி உள்ள வசனத்தை சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பிரியமானவர்களே, மாத்திரமல்ல, என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கை ஆகிய அந்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி, ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற உடன்படிக்கை பற்றிக் கொள்வது என்பது ஓய்வு நாள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. பிரியமானவர்களே, ஓய்வு நாளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களே, ஆனால் ஓய்வு நாளிலே உங்கள் சொந்த பேச்சை பேசாதபடிக்கு ஆண்டவரை தேடுவீர்களே, ஆனால் அது முக்கியமான ஒரு நாள், அது தேவனுக்குரிய நாள் என்று சொல்லி அந்த நாளுக்குரிய கனத்தை கொடுப்பீர்களே, ஆனால் அதற்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். உடன்படிக்கைக்குள்ளே வருகிறீர்கள். எபிரேயர் 10 சொல்லுகிறது, 25 சொல்லுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஓய்வு நாள சிலர் விட்டு விடுகிறாங்க, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறார்கள். இப்படி சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. பிரியமானவர்களே, நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவு வேகமா சமீபித்து வருகிறதோ, எவ்வளவு பக்கமா அவருடைய வருகை இருக்கிறதோ, அவ்வளவு அதிகமாக இன்னுமாய் நீங்கள் கூடி வர வேண்டும். எதற்காக நம்ம கூடி வருகிறோம்? மற்றவர்களுக்கு நம்ம படிப்பினைகளை, மற்றவர்களுக்கு நம்முடைய நற்கிரியைகளை காட்டுவதற்காக, மற்றவர்களோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக, அங்கே நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஓய்வு நாளின் அந்த கூடுகை அவசியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நாம் கூடி வர வேண்டும், நாம் புத்தி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாளானது சமீபித்து வருகிறது, எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாய் புத்தி சொல்லுவதற்காக, அவ்வளவு அதிகமாய் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவதற்காக ஓய்வு நாள் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு வர வேண்டும், ஆண்டவரை தேடி தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அங்கேதான் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அங்கேதான் நமக்கு ஆறுதலான வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது, அங்கேதான் நமக்கு எச்சரிப்புகள் கொடுக்கப்படுகிறது. அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு இந்த ஓய்வு நாள் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் எத்தனை ஜனங்களுடைய வாழ்க்கை நிர்பந்தமான ஒரு நிலைமையாய் காணப்பட்டிருக்கும் தெரியுமா? இந்த ஓய்வு நாளில் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கோடி கோடியான ஜனங்கள். சபையே, நீங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓய்வு நாளின் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓய்வு நாளின் ஆராதனை நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே கேட்ட வார்த்தைகள், அங்கே கொடுக்கப்பட்ட எச்சரிப்புகள், அங்கே கொடுக்கப்பட்ட ஆறுதலான வார்த்தைகள், அங்கே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்களை உயர்த்தவில்லையா? உங்களை கனமடைய பண்ணவில்லையா? உங்களை ஆறுதல் படுத்தவில்லையா? உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ தேவைகளோடு, 1000 கேள்விக்குறிகளோடு வந்தாலும் அத்தனைக்கும் தேவன் உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை அனுப்பி வைத்தாரே. அந்த நாளை கனப்படுத்துங்க. பிரியமானவர்களே, சீக்கிரத்தில் ஆண்டவரே எங்க ஆலயம் திறக்கப்படணும்பா, சீக்கிரத்தில் இந்த லாக்டவுன் பிரச்சனை மாறணும்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாள் வீட்டில் உட்கார்ந்து நம் கதறுகிறவர்களாய் காணப்படணும். பிரியமானவர்களே, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்படணும். பிரியமானவர்களே, விசுவாசியா இருக்கிற தோமாவே, நீ கொஞ்சம் அவிசுவாசியா இருந்து ஒரு வார ஆலயத்துக்கு வரலாம்னு கூட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறாயே. அதன் பின்பு உனக்குள்ளே அவிசுவாசம் ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது. அருமையான திருச்சபையே, அப்படி இருக்காதீங்க. ஒரே ஒரு சண்டே தான் தோமா மிஸ் பண்ணாரு. உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே தேவன் வந்த பொழுது, தேவன் ஆராதனைக்கு வந்த பொழுது, தேவன் கூடியிருந்த ஜனங்களுக்கு நடுவில் வந்த பொழுது அங்கே தோமா காணப்படவில்லை. ஒரு சண்டையில் அவர் மிஸ் ஆகிட்டாரு. அடுத்த சண்டை அவருடைய அவிசுவாசமே உள்ளே வந்து விட்டது. விசுவாசம் காலியாகி போனது. அவர்
அவிசுவாசியாய் மாறி போய்விட்டார் பிரியமானவர்களே. அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நான் பார்க்கிறேன், ஒரு சில வாலிப தம்பிகளை பார்க்கிறேன், ஒரு சில சபையினுடைய விசுவாசிகளுடைய பிள்ளைகளை பார்க்கிறேன், அவங்களுடைய காரியங்கள் ஸ்டேட்டஸை பார்க்கிறேன், ஸ்டேட்டஸ் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப என்ன ஆகுது, கொஞ்சம் அவங்களுக்குள்ள சினிமா மோகத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, அரசியல் மோகத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய குலம் கோத்திரத்தினுடைய அந்த பெருமையை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் 2 மாசம் ஆலயம் இல்லங்கும் போது அதுக்குள்ளாக நமக்குள்ள கொஞ்சம் உலகத்தின் காரியங்கள், அங்கே சுயத்தின் காரியங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது பிரியமானவர்களே. வேண்டாம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஆலயம் வேண்டும், அந்த வார்த்தையை கேட்கணும், நான் உம்முடைய வழியிலேயே நடக்கணும்பா, உம்மை விட்டு விலகி போகிற காரியத்தை குறித்து என்னோட பேசாதீங்க, ஏன் என்ன உம்முடைய வழியில நடத்துங்க, எனக்கு அந்த ஆலயத்தை சீக்கிரம் திறந்து தாருங்கன்னு சொல்லி அருமையான திருச்சபையை நம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம் ஓய்வு நாள் ஆராதனை, ஓய்வு நாளிலே தேவ சமூகத்தில் கூடி வருகிற பாக்கியம் கிறிஸ்தவர்கள் ஆகிய நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பாக்கியம் பிரியமானவர்களே. இங்கே தேவன் நம்மை போஷிப்பிக்கிறார், இங்கே தேவன் நமக்கு வாக்குகளை கொடுக்கிறார், தேவன் நம்மை அரவணைக்கிறார், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நமக்கு தேவையானவைகள் எல்லாம் தேவன் கொடுத்து நம்மை உயர்த்துகிறார் பிரியமானவர்களே. நன்றியோடு இந்த ஓய்வு நாளுக்காக நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, இந்த ஓய்வு நாள் உடன்படிக்கைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நாளில் 2 காரியம், ஒன்னு விருத்த சேதன உடன்படிக்கை, ஒன்னு ஓய்வு நாள் உடன்படிக்கை. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் உடன்படிக்கைக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா ஐயா, இது என்னுடைய சொந்த நாள்னு சொல்ல மாட்டேன்ப்பா, இது மனமகிழ்ச்சி நாளா ஏற்றுக்கொள்ளுவேன்ப்பா, இது என்னுடைய நாள் அல்ல, இது என்னுடைய நாள் அல்ல, இது உம்முடைய நாள் ஆண்டவரே, உமக்கே இந்த நாளை நான் அர்ப்பணிப்பேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களே, நான் பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி வர பண்ணி தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஆணையை, ஆபிரகாம் கொடுத்த அந்த ஆணையை உங்களிலே நிறைவேற்றுவார். நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், நீங்கள் கானானை சுதந்திரிப்பீர்கள். இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் ஏதோ நீங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு செய்ததை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த உடன்படிக்கை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல பிரியமானவர்களே. நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணுவீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவன் அதை உங்களுக்கு தர ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அந்த தேவன் வீட்டில் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அந்த விருத்த சேதன ஆசீர்வாதத்தை அத்தனையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை அத்தனை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள் பிரியமானவர்களே. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு என்னை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, இந்த ஓய்வு நாள் உடன்படிக்கைக்குள்ளே வருவார்களாக, விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ளே வருவார்களாக, அந்த வானவில் உடன்படிக்கையாகிய அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் இந்த உடன்படிக்கையின் நன்மையை, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, சபையை ஆசீர்வதிங்கப்பா, உடன்படிக்கை நன்மை என் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.